ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நிற்கிறது தெரியுதா? தெரியலைன்னா நீங்கள் வளரலன்னு அர்த்தம். இனி நான் மேடை போட்டு மேலே ஏற முடியாது. ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்னை கொண்டு செய்ய நினைத்ததும் தடைபடாது. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் மத்தியிலே வந்து நிற்கவும், தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, விசேஷமாய் மிஷனரி ஊழியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளவும், இந்த நல்ல ஒரு மிஷனரி ஆராதனையை அமைத்து தந்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும், அம்மாவுக்கும், சபை குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாருக்கும், சபையின் மூப்பர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். இந்த நல்ல நேரத்தில் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். ஆமேன், ஆமேன். இந்த நல்ல வேளையிலே வேத வசனத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, இந்த அருமையான வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக, நானும் கூட இந்த அரபிக்கடல் வற்றினாலும் என்ற பாடலை பாடுவதற்கு ஆசைப்படுகிறேன். பாடலாமா? பாடலாமா? ஓடலாமா? இப்போ பாடலாம். 12 மணிக்கு ஓடிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல், கண் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி இயற்றிய பாடல். அதில் நல்ல அர்த்தம் இருக்கிற பாடல். ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எனவே நாம் எல்லாரும் அதை பாடும்போது அந்த அர்த்தத்தை புரிந்து, அந்த அர்த்தத்தோடு சேர்ந்து நம்மை அர்ப்பணித்து கொண்டு அந்த பாடலை பாடுவோம். அரபி கடல் வற்றலாம், ஆனால் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளின் மத்தியில் தெய்வ அன்பு வற்றக்கூடாது. ஆமேன். அவர்கள் பேரிலே இந்த மண்ணுலகத்திலே பூமியிலே உள்ள வாசம் பண்ணுகிற ஜனங்கள் மத்தியிலே அந்த தெய்வ அன்பு ஒரு நாளும் வற்றவே வற்றாது. எனவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற அந்த தெய்வத்தின் அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு, அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு இந்த நல்ல நாளிலே என்னையும் அப்படி அந்த அன்பிலே பொதிந்து கொள்ளுகிறேன், என்னையும் அதிலே வார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடும்போது அப்படிப்பட்ட அர்த்தத்தை புரிந்து பாடுவோம். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா, அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா, ஈசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், நெஞ்சமதை உற்று தெரிந்திடுவார், ஈசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், நெஞ்சமதை உற்று தெரிந்திடுவார், அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. என் உள்ளம் அவரின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம், பார்வையிலும் பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார், கூக்குரலை கேட்ட பின்னே என் துன்பங்களை வந்து வாங்குகிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உள்ளம் அவரின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம், என் உள்ளம் அவரின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம், பார்வையிலும் எந்த பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார், கூக்குரலை அவர் கேட்ட பின்னே என் துன்பங்களை வந்து வாங்குகிறார், நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார், நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், நெஞ்சமதை
அதை உற்று பார் தெரிந்திடுவார். அரபிக்கடல் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. இரண்டாவது கவி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் நினைவில் அவரின் வருகை, அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. வாழுகின்ற இந்த காலம் வரை என் தேவன் எனக்கு துணை. பாடுகின்ற இந்த பாவிகளை மீட்க வந்த தேவனை நினை. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சோத்ரம். என் நினைவில் அவரின் வருகை, அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. என் நினைவில் அவரின் வருகை, அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. வாழுகின்ற இந்த காலம் வரை என் தேவன் அவர் என்றும் எனக்கு துணை. பாடுகின்ற இந்த பாவிகளை இன்று மீட்க வந்த தேவன் அவரை நினை. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். நெஞ்சமதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். அரபிக்கடல் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் ஏசப்பா சுத்ரம் வற்றாதம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரபிக் கடலே வத்தினாலும் எங்க ஏசப்பா இடத்துல அன்பு வத்தவே வத்தாது. ஸ்தோத்திரம். எந்த பெரிய பாவியா இருந்தாலும், இந்த ஆலயத்திற்கு வருவது தகுதியே இல்லாமல் இருந்தாலும், இந்த ஆலயத்திற்குள் வரும்போது வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற தெய்வம், என்னை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வம், என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம், இந்த இடத்துல அமர பண்ணி அழகு பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கொஞ்சமேனும் தகுதி இல்லாத எனக்கும் உங்களுக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார் என்றால், இனி நான் வாழ்வதா இருந்தால் என் இயேசுவுக்காக தான் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டை பாடும்போதெல்லாம் எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் வரும். மல்லாங்கண்ணரு என்று ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போய் இந்த பாட்டை பாடி ஆராதனையில் கலந்து கொண்ட போது வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு குடும்பம், மல்லாங்கண்ணர் என்ற கிராமத்தில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த குடும்பம், அரபி கடலை வத்தினாலும் இந்த இயேசுடைய அன்பு வத்தாதுன்னு சொன்னா, அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தை இழுக்குது. ஆமென், ஆமென். பாம்பே பட்டணத்தில் ஒரு வீட்டில் போய் பாட்டு பாடி ஜெபம் பண்ணோம். இந்த பாட்டை பாடி பக்கத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருந்த பிராமின், தமிழ் பிராமணன், தமிழ்நாட்டிலிருந்து அந்த வட இந்தியாவில் போய் பழைக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு பேங்க்கில் வேலை செய்கிறதுக்கு போயிருந்த ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிராமணன், நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த சத்தத்தை கேட்டு, இந்த பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு அந்த தமிழ் பிராமணன் என்ன செய்தாராம், தான் வீட்டில் இருக்கிற டேப் ரெக்கார்டரை கொண்டு வந்து எங்களுக்கே தெரியாமல் வீட்டு வாசலில் வச்சு அதை டேப் பண்ணி இருக்கிறாரு. ஆனால் அந்த பாட்டு முழுவதும் கிடைக்கல. ஏன்னா உச்சமாக போட இடத்துல கிடைக்கும், கீழே தாழ்ந்து பாடுகிற இடத்துல கிடைக்காது. எனவே அந்த பாட்டு முழுவதும் அவருக்கு கிடைக்கல. எங்களுக்கு தெரியாது. நான் பாட்டு பாடிட்டு இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டேன். இந்த பக்கத்து வீட்டு மறுபடியும் கதவை தட்டி அந்த பிராமணன் கேட்டிருக்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பாட்டு பாடுனீங்களே, அரபிக்கடல் வற்றினாலும் அந்த பாட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அல்லேலி அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அந்த வீட்டுக்காரர் எபினேசன் சொல்லி விஸ்வவாணி ஊழியக்காரர், அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா,
பிரதர் தயவு செய்து அந்த பாட்டை உடனே அனுப்பிடுங்க, எனக்கு எங்கேயாவது ரெக்கார்டு பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னார். நான் தாராவின்ற இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருந்தது. அதில் இந்த பாட்டை பாடி அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். என்ன கேட்டேன் அவர்கிட்ட, இவ்வளோ நேரம் உங்கள் வீட்டில் தானே இருந்தேன், ஏன் நீ கேட்கல, இப்போ இந்த பக்கம் வந்த பிறகு கேட்குறீங்களேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர் என் பக்கத்து வீட்டுக்காரன் தமிழ் பிராமணன், அவனோட நான் குடியிருக்கிற போது நான் இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் இருந்து இங்கே வந்திருக்கிறான் மகாராஷ்டிராவுக்கு, அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லலான்னு சொல்லி போனேன். போய் இயேசு நல்லவர்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவன் சொல்லிட்டான், தமிழன் என்ற ஒரே ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் நான் உள்ளே விட்டேன் உன்னைய, இயேசு என்று பேசுவதாக இருந்தால் வராதே என்று சொல்லிவிட்டான். அன்னைக்கிலிருந்து அவன் வீட்டுக்கு நான் போக முடியலை, இயேசுவை பற்றி சொல்ல முடியலை. ஆனால் இன்னைக்கு இந்த பாட்டு அவனை இழுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அரபிக்கடல் வத்துனாலும் இயேசுடைய அன்பு கடல் வத்தாதுன்ற பாட்டு ஒரு தமிழ் பிராமணனை இழுத்திருக்கு. ஆமென். ஒரு பாட்டு பாடுனாவே ஒருத்தனை இழுக்குதுன்னு சொன்னா, இந்த அன்பை பற்றி பாடுகிற நீங்களும் நானும் இந்த அன்போடு கூட வாழுகிறவர்களாக இருப்போம் என்றால் எத்தனை பிராமணர்கள் உள்ளே வந்திருப்பார்கள். ஆமென். நம்மால் 2 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்களா? என்னால் இந்த சர்ச்சுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். சந்தோஷமாக கை தூக்குங்க. என்னால் 2 பேர் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். 3 கரங்களை பார்க்குறேன். ஓகே, ஒருவேளை இன்னும் ஒரு சிலர் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், என்னால் இந்த சர்ச்சுக்கு 2 பேர் உள்ள வரணும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள என்னால் ஒரு 5 பேராவது, ஒரு 10 பேராவது, ஏன் ஒரு 2 பேராவது, ஏன் ஒருவராவது என்னால் இந்த சர்ச்சுக்கு வரணும் இயேசப்பா சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஒரு பொருத்தனை பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த மிஷனரி ஆராதனையில் என்னால் இந்த சர்ச்சுக்கு 2 பேராவது உள்ள வரணும். ஆமென். என் நிமித்தம், என் பாட்டி நிமித்தம், என் வாழ்க்கையின் நிமித்தம், என் தெய்வ நாமத்தை நான் அறிக்கை இடுகிறது நிமித்தம், என் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளை என்ற சாட்சி நிமித்தம் என்னால் ஒரு 2 பேராவது உள்ள வரணும் சுவாமி. கை தூக்கி சொல்லி இருக்கிற பிள்ளைங்க நல்ல கை தூக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், தெய்வமே, நான் இந்த குறிப்பிட்ட நபரை சந்திப்பேன், என் பக்கத்து வீட்டில் உள்ள இந்த நபரை சந்திப்பேன், அநேக நாட்களாக ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன், அந்த நபருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், அந்த நபர் இந்த ஆலயத்துக்கு வரணும் சுவாமி. ஒருவேளை அடுத்த வாரமே கூட வரணும் ஏசப்பா, இந்த வருகிற வாரமே கூட என் நிமித்தம் ஒருவனையாவது நான் அடுத்த வாரம் இழுத்துட்டு வர எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உண்மையிலேயே ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா ஜெபம் பண்ணுவோம் அம்மா, ஜெபம் பண்ணுவோம் ஐயா. இந்த நாளிலே ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை, என்னையே கிழித்து ஊற்றுகிற ஆராதனை, என்னை பான பலியாய் வார்த்து கொடுக்கிற ஆராதனையாய் இந்த இடத்துல என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க ஜெபத்தை கேட்டவரே, அதன்படியே நீ செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தது, இவ்வளவு நேரம் உயிரோட சொல்லலையா? உயிரோட தான் சொல்றோம். ஆனா ஒப்புக்கு அப்பப்போ ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். என்ன ஊழியக்காரர் 2 அல்லேலூயா 4 அல்லேலூயா சேர்த்து சொல்லும்போது ஒரு அல்லேலூயா அப்படி தான் போகும், லூஸில் கொஞ்சம் ஒப்புக்கு தான் சொல்லுவோம். ஆனால் உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுன்னு சொன்ன உடனே நாங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஜீவனுள்ள அல்லேலூயாவை போடுவோம் என்று சொல்லுகிறோம் என்றால் நமக்குள்ளே ஒரு ஜீவன் நமக்குள்ளே ரீங்காரமாய் கொண்டிருக்கிறது. ஆமென். அது அசைவாடி கொண்டிருக்கிற அல்லேலூயா. ஆமென், ஆமென். சர்ச்சில் உட்காந்து 2 அல்லேலூயா போட்டதை நான் தப்பு சொல்லலை, ஆனால் 2 தனமாக வாழக்கூடாது. ஆமென், ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. என்ன சொல்கிறீங்க ஐயா? கையை பிடிக்க சொன்னீங்க, கையை பிடிச்சேன். என்ன சொல்லணுமோ சொல்லுங்க ஐயா. நான் அதுக்கு முன்னால் தான் சொன்னேனே, 2 அல்லேலூயா போடுற தப்பு இல்லை, 2 தனமாக வாழாத, நடிக்காத. சிலர் கையை அழுத்தி சொல்கிறாங்க, சும்மா ஒப்பேத்தாத, மாய்மாலம் பண்ணாத. சர்ச்சுக்குள்ள மட்டும் அல்லேலூயா, வெளியே போனா ஆளே இல்லையா, நான் இல்லை என்னை ஆளை விடு சொல்றீங்கன்னா நம்ம இந்த சர்ச்சுக்கு வர்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? நான் இந்த ஆராதனையை நான் ரொம்ப மகிமையாக
நானும் கூட ரொம்ப லயிச்சு பாடி துதிக்க 1 மணி நேரம் சாலிடாக, சும்மா அங்கேயும் இங்கேயும் அளப்பாமல் சாலிடாக ஒரே டோனில் ஒரே கரையில் நின்று தெய்வத்தை மாத்திர அக்கறையில் நின்று ஆராதிக்கிற பிள்ளைகளாய், ஓயாமல் துதிக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை தந்தார். ஸ்தோத்திரம். ஒருவேளை 8:30 மணிக்கே நாங்கள் வந்துட்டோம். அப்போ 1-2 பேர் தான் அலையா நடந்தது மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் வெளியே போய் ஒரு டீயை குடிச்சு தான் வந்தோம். 9 மணிக்கு ஷார்ப்பாக 2 பேர் வெளியே நின்று வாங்கன்னு சொல்கிறாங்க. என்னமோ பரலோகத்துக்குள் நுழையிற மாதிரி இருக்கிறது. ஓரளவுக்கு கொஞ்சம் மேக்சிமம் வந்துட்டாங்க தொடங்குற நேரமே. நான் நினச்சேன் 3வது வாரம் தான் டைமிங் சர்வீஸ்ன்னு. நாங்கள் 2வது வாரமே டைமிங் சர்வீஸ்க்கு வர்றோம்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து எங்கெங்கேயோ இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு ஒழுங்கும் கிரமமுமாய் நானும் நீங்களும் மாறுவோம் என்றால், இந்த தெய்வ வார்த்தைக்கு கொடுக்கிற வேகத்தையும் தீவிரத்தையும் சாராம்சத்தையும் சாரத்தையும் உள்ளே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிற பிள்ளைகளாய், ஒழுங்கை காத்துக்கொள்ளுகிறவர்களாய், நாங்கள் பிபிஏ சர்ச்சுக்காரங்கயா வாழ்ந்தா இப்படிதான் வாழுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு முத்திரையை பதிப்பித்துக் கொள்ள வேண்டுமே இயேசுவின் நாமத்தினால. உள்ள வரதா இருந்தா சரியான உருப்படியான கிறிஸ்தவனா மாறிடு. சும்மா ஒப்பியத்தில் கிறிஸ்தவனா இருக்காது. சொல்லுங்க பாப்போம், பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பார்த்து, பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட மோதிரத்தை கலட்டிடாதீங்க. பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, சும்மா ஒப்பேற்றக்கூடாது, உருப்படியாக வாழணும். நாம பிபிஏ சர்ச்சுக்காரங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இந்த நல்ல நாளிலே அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமும் பயங்கரமான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து அன்பு கூறுகிற தெய்வமும் கூட, அவர் நம்மை கண்டிக்கிறவரும் சிட்சிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் கூட. அல்லேலூயா. அப்படின்னா இந்த நல்ல நாளில் உங்களோடு கூட நான் நிற்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆமேன், ஆமேன். இந்த நல்ல வேளையில் நானும் கூட வந்து சொல்ல வந்த செய்தி என்ன, இந்த அகில இந்திய தேசத்தில் இப்படி நடமாடுகிற நிருபங்களாய் வாழக்கூடிய ஒவ்வொரு உத்தம சாட்சியும் இந்த நாளிலே வாழ்வதோடு மாத்திரமல்ல, இரத்த சாட்சியாய் மறிக்கிற அளவுக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட காய்ப்பு ஏறினவர்களாய் தெய்வத்தின் சாட்சிகளாய் வாழ்வதற்கும், துடித்து துடித்து கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அது இந்த மண்ணோடு மண்ணாய் மக்கி போவதற்குள்ளே நான் மகிமையாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு லட்சியமுள்ள ஒரு ஜீவியத்தை செய்வதற்குத்தான் இந்த நல்ல காலை ஆராதனையிலே மிஷனரி ஆராதனை என்று சொல்லி அருமையாய் பாஸ்டர் அவர்களும் எங்களுக்குள்ளே அதை இன்ஜெக்ட் பண்ணி விட்டு வைத்தார்கள். இந்த ஆராதனைக்கு வருகிற போது, இந்த தெய்வ வார்த்தையை பேசுகிற போது, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரைக்கும், நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன், செத்தாலும் இயேசுவுக்காக சாவேன், நித்திய ஜீவனிலே போய் நானும் மறுரூபம் அடைவேன், என் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளையாய் வாழ்வேன். ஹல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. 4 நாள் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன். சொல்லுங்க பாப்போம், கையை அப்படி வச்சு சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க, அப்படி கை வச்சு சொல்லுங்க பாப்போம். 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்வேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், நீங்களே சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸ்தோத்திரம். சர்ச்சுக்குள்ள சொன்னால் அதேபடி வாழணும். ஆமென். நான் சும்மா ஒப்பேத்த மாட்டேன், இந்த வேத வசனத்தின்படி நச்சுன்னு வாழுவேன். மதுரையில் அப்படிதான் சொல்லுவாங்க, 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழணும்டா. ஸ்தோத்திரம். உசிலம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்தில், மதுரைக்கு பக்கத்தில். அங்கே போய் சொல்ல சொன்னான் ஒரு முறை. டேய் சொல்றா பாப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏய், பைபிளை தூக்கிட்டோம்டா, 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்வோம்டா. ஸ்தோத்திரம். மதுரை வேகம் அப்படிதான். ஆமென். திருநெல்வேலி பக்கம் சொல்ல சொன்னேன். திருநெல்வேலி பக்கத்தில், ஏல பைபிளை தூக்கிட்டோம்ல, 4 நாள் வாழ்ந்தாலும்ல நச்சுன்னு வாழணும்ல. அல்லேலூயா. அது அவன் போங்க. பைபிளை தூக்கிட்ட யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊருக்காரனா இருந்தாலும் சரி, அவன் ஊர் ஸ்லாங்கில் சொல்றதா இருந்தால் நச்சுன்னு சொல்லணும். ஆமென். கோயம்புத்தூர் உங்க ஊர் பக்கம், ஈரோடு பக்கம் சொல்ல சொன்னா, ஏனுங்கோ பைபிளை தூக்கிட்டோமுங்கோ,
4 நாள் வாழ்ந்தாலுங்கோ நச்சுன்னு வாழ்ந்து போட்டு போகணுங்கோ அப்படின்னா. உங்க தமிழ் கொஞ்சம் தமிழ், கொங்கு தமிழ் இப்படி தான் இருக்கும். ஏனுங்கோ ஏனுங்கோ, வாங்கோ, உட்காருங்கோ, போங்கோ, வாங்கத்தான் போங்கத்தான் இப்படி தான் இருக்கும்ல. அதனால கொஞ்சம் தமிழில் பேசுகிற ஒரு பாஷையில் சொல்லணும்னா அதை கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கன்னு சொல்கிறேன் நான். ஏனுங்க பைபிளை தூக்கிட்டோம்கோ, 4 நாள் வாழ்ந்தாலுங்கோ நச்சுன்னு வாழ்ந்து போட்டு போங்கணுங்கோ அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்ல கேட்கமா இருக்கா? இல்லை இல்லை, சாலிடா சொல்லுவோம். ஆமென். மெட்ராஸில் சொல்ல சொன்னேன், சென்னையில். சென்னை நம்ம ஊர் தானே, நம்ம தமிழ்நாட்டுக்கே தமிழ் நகரம், தலைநகரம். சென்னையில் சொல்ல சொன்னேன். என்ன பேச்சார் பண்றிய நீ? பைபிளை தூக்கிட்ட, 4 நாள் வாழ்ந்தாலும் ஷோக்கா வாழணும்னா. அவன் சோக்கா வாழணும்னா ஒளிய நச்சுன்னு வாழணும்னு சொல்லலை, வார்த்தையவே தூக்கிட்டான். ஆனால் ஷோக்கா வாழணும்னு சொன்னான். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஊருக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற பிரதிநிதிகள், பிரபல்யப்படுத்துகிறவர்கள், என் தெய்வ நாமத்தை உச்சரிக்கிற கூட்டம் என் தெய்வத்துக்காக வாழ வேணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலே தெய்வ வார்த்தைக்கு நேராய் நம்முடைய முகத்தை திருப்புவோம். அருமையான தீமோத்தேயுவுக்கு நிருபத்திலே அருமையான பவுலடிகளார் தீமோத்தேயுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அருமையானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், தெய்வ ஜனம் நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையில எனக்கு நேரம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், சரீரத்திலே சுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், குடும்ப சூழ்நிலைகளே நிம்மதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்னுடைய வாழ்விலே எனக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் பெருகி இருக்கிற காலத்திலே மாத்திரமல்ல, என்னை துன்பங்களும் துயரங்களும் வாட்டி வதைத்தாலும் என் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வது. அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இந்த நல்ல நாளிலே திருவசனத்தை கையில ஏந்தி இருக்கிற பிள்ளைகள், இந்த திருவசனத்தை அருமையாய் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், இந்த திருவசனத்தை பாக்கியமாய் அனுபவிக்கிறவர்கள், இந்த திருவசனத்தின்படி வாழ்வதற்கு துடிக்கிற கூட்டமாய் இருப்போம் என்றால் இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியம். ஆமென் ஆமென். இந்த பவுலடிகளார் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், தீமோத்தேயு இளம் பையன், வாலிப பையன், இளமையானவன், சீக்கிரமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அவன் பவுலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவன், பவுலோடு கூட சேர்ந்து துணை நின்றவன், தோள் கொடுத்தவன், ஊழியத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். அல்லேலூயா. இளம் பிள்ளை, சின்ன பையன், அவன் இந்த பவுலுக்கு கையில் கிடச்சிட்டான். பவுல் பார்த்து அவன்கிட்ட சொல்றாரு, டேய் நீ சின்ன வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை. அல்லேலூயா. நீ சின்ன பிராயத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இளமையிலேயே இந்த தெய்வத்தை அடையாளம் பார்த்திருக்கிறாய். ஆமென் ஆமென். நீ சீக்கிரமாகவே இயேசுவிடத்திலே வந்து விட்டாய். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் யாரும் பெரியவங்க ரொம்ப வயசானவங்க கிடையாது, ஓரளவுக்கு எல்லாமே மிடில் ஏஜ் அல்லது சின்ன வயசுலேருந்தே இயேசு ஏற்றுக்கொண்டு வந்த பிள்ளைங்க, துடிக்கிற வேகம் கொண்ட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நீ சின்ன வயசுலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சீக்கிரமாகவே உங்களை அவர் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். காலம் கடந்ததுக்கு அப்புறம் இல்லை, கம்பு ஊண்டினதுக்கு அப்புறம் இல்லை, வயசு இருக்கும் போதே என் இயேசுவுக்காக வாழுவேன், செத்தாலும் இயேசுவுக்காக சாவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இங்கே உட்காந்துருக்குறீங்க. ஆமென் ஆமென். சின்ன பிள்ளைங்க, இளம் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, திருமணம் முடிக்காத பிள்ளைங்க, அவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லிலேயே சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ரொம்ப ஓஞ்சு போயிருக்கு. ஆமென். வாலிப பிள்ளைங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லிலேயே சொல்ல சொன்னேன். நல்ல சத்தமா தடமா தைரியமா சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ சின்ன வயதிலேயே நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். நீ உனக்கு தெய்வம் வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
உன் சரீரத்தில் சுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உனக்கு நினைத்ததெல்லாம் நடந்தாலும் நடக்காமலே போனாலும், என் தெய்வத்தை மைமைப்படுத்துகிற பிம்பமாய், நடமாடுகிற நிருபமாய், வாழுகிற கிறிஸ்தவனாய், உத்தம சாட்சியாய், பல ஆயிரங்களை உள்ளே இழுக்கிற கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விடுவதற்கு பலவந்தம் பண்ணப்படுகிறீர்கள். ஆமென். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை படிப்போம். முதல் 3 வசனங்கள். ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிற கூட்டமாய் மாறிவிடு. கிறிஸ்தவனாய் மாறிவிடு. நீ நல்ல போர் சேவகனாய் மாறிவிடு. தெய்வ சாட்சியாய் வாழ்ந்து விடு. தெய்வத்துக்காக துடித்து கொண்டிருக்கிற நிலைமையிலே உன்னை அர்ப்பணித்து விடு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலவந்தமான கிருபையின் அழைப்பை அருமையாய் பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்குள்ளே விதைக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த திருச்சபை வாழ வேண்டும் என்றால், இந்த திருச்சபை நடந்து வாழ்கிற திருச்சபையாய், நடந்து வளர்ந்து பெருகுகிற திருச்சபையாய் மாற வேண்டும் என்றால், இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ கூட்டமும் நடமாடுகிறவர்களாய், துடித்து ஜெபிக்கிற கூட்டமாய், கண்ணீர் விட்டு அழுது திறப்பிலே நிற்கிற கூட்டமாய், இயேசுவின் சுத்தம சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டுகிற கூட்டமாய் மாறிவிட வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அந்த 2 தீமோத்தேயு வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வீட்டில் போய் படிப்பீர்கள் என்றால், நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டவர்களாய், கட்டுக்கோப்பானவர்களாய், நமக்குள்ளே உத்தம சாட்சியை வலுத்து வெளுத்து காட்டுகிறவர்களாய், தெய்வ நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டுமே என்று சொல்லித்தான் அந்த அருமையான பவுலடிகளார் தனக்குள்ளே இருக்கிற தீபத்தை, தனக்குள்ளே இருக்கிற எண்ணெயை, தனக்குள்ளே இருக்கிற ஒளி பிரவாகத்தை மற்றவனுக்குள்ளே புகுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதற்காக? நான் மட்டும் மாறினால் போதாது, என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கணுமே. என்னையும் என் வீட்டின் அருகாமையில் இருக்கிறவனையும் அந்த தெய்வ சாம்ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கணுமே. எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த இந்திய தேசத்தின் எல்லைகளிலே, விளிம்புகளிலே, அந்த கடைசி கரையிலே இருக்கிற அந்த கடைசி மனிதனையும் தெய்வம் கொண்டு வந்து சேர்க்கணுமே என்று சொல்லி, அப்படிப்பட்ட பாரம் கொண்ட இருதயம் கொண்ட பிள்ளைகளாய் வாழ்வதுதான் ஒரு மிஷனரி வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த தேசத்திலே நிலைமைகள் எப்படி இருக்கிறது? இந்த தேசத்திலே இப்பொழுது நீங்களும் நானும் பார்க்கிறது போல பலவிதமான தடயங்கள் நமக்கு விரோதமாய் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு விரோதமான திட்டங்கள், சட்டங்கள் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான அந்தரங்க கிரியைகளை, அந்தகார கிரியைகளை விதைத்து இந்த தேசம் முழுவதும் பரப்பி வைத்து அஸ்திவாரங்களை அசைக்கக்கூடிய சில ஆகாத காரியங்களை இந்த தேசத்தின் அதிகாரிகள், ஆளுமையில் இருக்கிறவர்கள் இந்த தேசத்தை சூறையாடுவதற்கும், இந்த தேசத்தை பால்கடிப்பதற்கும் பலவிதமான பயங்கரமான சதி திட்டங்களை வளைத்து வைத்திருக்கிறார்கள், விரித்து வைத்திருக்கிறார்கள் என்பது நான் பேசவில்லை. பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தியே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அடகு வைத்து விட்டீர்களே இந்திய தேசத்தை. இனி பால்வளத்தை பெருக்க முடியாதபடிக்கு இந்த பால்வளம் எல்லாம் இப்பொழுது கெட்டுப்போகத்தக்கதாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு 0% வரியே இல்லாமல் எல்லாவற்றையும் கொண்டு போய் இறக்குமதி செய்வதற்கு துணிந்து விட்டீர்களே. நீங்கள் திருட்டு கூட்டம் என்று சொல்லுகிற அளவுக்கு முந்தா நாள் நடந்த பார்லிமெண்ட் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். நான் நேரடியாக என்ன சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே அரசியல் சூழ்நிலைகள் இந்த தேசத்தில் தனி மனிதனாய் நீங்களும் நானும் வாழ்வதற்கு, நிம்மதியாய் இருப்பதற்கு இல்லவே இல்லை காலம் என்று சொல்லுகிற அளவில் என்னைக்கு எது நடக்கும் என்பதே தெரியாத அளவுக்கு நாம் கண் கட்டப்பட்டவர்களாய், நாம் நடக்கிற நடையிலே உறுதி இல்லாதவர்களாய், நமக்கு என்னதான் நடக்க போகிறதோ, நம் பிசினஸ்க்கு என்ன ஆக போகிறதோ, நான் 4 காசு சேர்த்து நல்லவனாக வாழ்வதற்கு இந்த தேசத்தில் 4 பேர் நினைக்கிறாங்களான்ற அளவுக்கு இப்பொழுது தேசத்தின் நிலவரங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆமென். ஏஐ ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்பொழுது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக
குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு காரியம் நடக்குமா என்று சொல்லி இப்பொழுது ஒரு ஆய்வு போய்கொண்டிருக்கிறது. இந்த இராணுவ பலத்தை, எல்லா இராணுவத்தையும் கட்டுக்கோப்பாய் வைத்து தாங்களே இராணுவ வீரர்களை உருவாக்கி, ரோபோக்களை உருவாக்கி இந்த தேசத்தை சூறையாடுவதற்கு, அகில உலகத்திலும் அமளியை உண்டாக்கி உலக தேசத்திலே அமளியை, சமாதானத்தை நிலைகுலைய பண்ணுவதற்கு ஏஐ மூலமாக இராணுவ வீரர்களை கட்டுப்படுத்தி ரோபோக்களை வைத்து அகில உலகத்தை அழிக்கலாமா என்று சொல்லி இராணுவ வீரர்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஏஐ கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆமென். என்ன சொல்ல வருகிறேன்? விஞ்ஞானமும் இன்றைக்கு தரிகட்டு போய் கொண்டிருக்கிறது. செலவழிக்க வேண்டாதவைகளுக்கு செலவழித்து ஆய்வு என்ற பெயரிலே கோடிக்கணக்கில் கொண்டு போய் கொட்டி கொண்டிருக்கிற கூட்டம் நமது தேசத்திலே நிம்மதியை இழக்க பண்ணுகிற அளவுக்கு, மனிதாபமானமே இல்லாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் கொண்டிருக்கிறது. ஐயா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நானும் நீங்களும் பெற்று வந்திருக்கிற இந்த ஒரு வாழ்வு, நான் சரியாய் வாழ்வதும் நானும் நம்மோடு கூட வாழ்கிற மற்ற கூட்டமும் அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் நிற்க வேண்டும் என்றால் இந்த உத்தமமான வேத புஸ்தகத்துக்கு கட்டுப்பட்டு ஜீவிக்கிறவர்களாய், இந்த வேத புஸ்தகத்தின் எல்லா எழுத்துக்களையும் மற்றவனுக்கு அறிவிக்கிறவர்களாய் மாறாவிட்டால் மனுஷனாய் பிறந்த மனித சமுதாயம் நரகத்திலே போய் விழுந்துவிடும். நானும் நீங்களுமே ஆவிக்குரிய ஜீவியத்திலே தள்ளாடி போய் விடுவோம், தடுமாறி போய் விடுவோம், தரிசனம் இழந்து போய் விடுவோம் என்ற அளவுக்கு இந்த தேசத்தின் சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு மிஷனரி வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் என்பதை பேசுவதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் 1980களிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே மாடியா என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஆதிவாசிகளை சந்திக்கிறதுக்கு நானும் கடந்து போயிருந்தேன். அந்த நாட்களிலிருந்து நடக்கிற ஊழியத்தை பற்றி சற்று நான் அறிந்ததினாலே மாடியா என்ற ஆதிவாசி ஒரு கூட்டத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நம்முடைய இந்திய தேசத்திலே ஆதிவாசிகள் வலது கைக்கும் இடது கைக்கும் என்ன வித்தியாசம் என்பதே தெரியாதவர்கள். அவர்கள் பேசுகிற பாஷைக்கு எழுத்தே இல்லாமல் நம்முடைய இந்திய தேசத்திலே 1652 விதமான எழுத்தில்லாத மொழிகள் இருக்கிறது, டயலக்ட் லாங்குவேஜஸ். ஒருவேளை அதிகாரப்பூர்வமாய் அங்கீகரிக்கப்பட்ட மொழி 22 மொழிகள் இருக்கிறது. இந்த வேத எழுத்துக்களை தமிழ் எழுத்திலே நாம் வைத்து வாசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதுபோல எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட 22 மொழிகள் நம் இந்திய தேசத்தில் இருக்கிறது. ஆனால் எழுத்தே இல்லாமல் பேசப்படுகிற பாஷைகள் 1652 மொழிகள் இருக்கிறது. இந்த மொழிகளுக்கெல்லாம் இந்த இயேசுவின் நாமம் போய் சேர வேண்டும் என்றால் தமிழ் பாஷையிலே பேசிக்கொண்டிருக்கிற நீங்கள் அவர்கள் பாஷையிலே பேசுவதற்கு பழகினால் ஒழிய, அவர்கள் பாஷையிலே போய் இந்த இயேசு நேசிக்கிறார் என்று சொன்னால் ஒழிய அவனுடைய இருதயத்தில் போய் சேரவே சேராது. எனவே தான் இந்த வேத எழுத்துக்கள் அவர்களுடைய மொழியிலே போய் சேர வேண்டும் என்று சொல்லி 1652 மொழிகளை பேசுகிற கூட்டத்திற்கு ஒரு 200 மொழியிலாவது இந்த வேதத்தை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இந்திய தேசத்தில் 200 மொழிகளிலே மொழிபெயர்ப்பு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடாவது அச்சடித்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு பெரிய தேவையுள்ள தேசம் இந்த தேசத்தில், பரந்த பாரத தேசத்தில் இன்னும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜன கூட்டம், 10 கோடிக்கும் அதிகமான ஆதிவாசிகள் நம் இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த இயேசுவுடைய நாமம் அறிவிக்கப்பட வேண்டுமா இல்லையா? அவர்களும் அந்த ராஜ்யத்திற்கு வர வேண்டுமா இல்லையா? ஐயா, அல்லேலியா போட்டு ஆராதிக்கிற கூட்டம் கொஞ்சமாவது அசைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அடுத்தவனுக்கு, இந்த தேசத்தில் இந்த தெய்வ வார்த்தை போய் சேராதவனுக்கு ஒரு வார்த்தையாவது போய் சேரட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் என் பேரை பெருமைப்படுத்துகிறார். என்னை நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தன் ஜீவனை வார்த்து கொடுத்தார். அவர் இரத்தத்தை சிந்தி என் பாவ அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறார். அவர் என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் இலவசமாக இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். நான் எந்த காரியமும் செய்யாமலேயே என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையுள்ள தெய்வம் எனக்காக வாதாடி வழக்காடி நியாயத்தை வர்ஷிக்க பண்ணுவதற்கு அவர் திறப்பில் நின்றவராய் தன்னைத்தானே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்து
விண்ணுலக மேன்மையை விட்டு இந்த ஈன மண்ணிலே வந்து தன்னை முழு நிர்வாணமாக்கி தான் ஒன்றுமில்லை என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி அவனுக்கு போய் சேரணுமா வேண்டாமா? மற்றவனை கெடுக்கணும், மற்றவனை கெடுத்து சீரழிச்சு நான் வாழ்ந்தா போதும்னு சொல்லி வாழுகிற இந்த மண்ணில், சுயநலமாய் வாழுகிற கூட்டம் பெருத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் என்னையே பிழிஞ்சு கொடுப்பேன், என்னையே விட்டு கொடுத்து மற்றவனையும் தெய்வ ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லுகிற கூட்டம் தான் உள்ள உட்காந்துருக்கு. நீ மாறாட்டி வேற எவன் மாறுவான்? ஸ்தோத்திரம். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுவோம், நம்ம எல்லாருமே மாறிடுவோம். நான் இன்னும் சுயநலமாய் வாழ வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உனக்குள்ள இருக்கிற கிருபையில் பலப்படு. உனக்கு கிருபை பெருத்து போய் கிடக்கு. இந்திய தேசத்தில், வட இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பீகாரில் எல்லாம் நிர்வாண சாமிகளை கும்பிடுற கூட்டம் பெருத்து போயிருக்கு. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் பாபாக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவங்க இது மாதிரி பப்ளிக் ரோட்டில் நடந்து நிர்வாணிகளாக நடந்து போகிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கில் ஆணும் பெண்ணும் நடந்து போய் அவனை கும்பிடுறதுக்கு ஒரு கூட்டம். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் அறியாமையில் அந்த நிர்வாண சாமிகளை கும்பிட்டா 4 காசு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி பின்னால் போய் கட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாய்மாலமான மந்திரவாத வித்தைகளை நம்பி சீரழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த தேசத்தை ஏறெடுத்து பார்க்கறது மாத்திரம் இல்லை, முழங்கால் படிக்கிட்டு திறப்பில் நின்று இந்த ஜனம் சீரடையணுமே, இது சீர்பாக்கியம் பெறணுமே, இது தெய்வ சாம்ராஜ்யம் வரணுமே, இந்த கூட்டம் எங்கள் ஆலயத்தில் வந்து நிற்கணுமே, என்னோட சேர்ந்து ஆராதிக்கணுமேன்னு சொல்லி ஜெபிக்கிற கூட்டமாக நீங்கள் நான் மாறலைன்னா ஐயா ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அருமையானவர்களே, அருமையாக பாஸ்டர்மா நல்ல சாட்சி சொல்லும்போது நிறைய மக்களுடைய பேரை சொல்லி அவங்க சாட்சிகளை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய அந்நிய மார்க்கத்தை சேர்ந்தவங்க, பாதசாரிகளாக போகிறவங்க, அல்லது ஊர்வலம் போய் அங்கே என்னென்னத்தையும் செய்ய போகிறவங்க எல்லாம் நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என் வீட்டுக்காரர் போகிறான்னு சொன்னால் நான் எதையும் வாதிக்க மாட்டேன். அதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு இல்லையோ, நான் ஜெபிச்சு காரியத்தை சாதிப்பேன். சொல்கிற கூட்டம் இங்கே கொஞ்சம் 4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா இது சாட்சியுள்ள கூட்டம். உங்ககிட்ட தான் நான் பேசணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென். நீ போகிற வேகம் போதாது, நீ துடித்து சாடி திரிகிற கூட்டமாய் நீ மாறிவிட வேண்டியது அவசியம். உன் ரத்தத்தை சிந்துகிற கூட்டம், என் தெய்வ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற கூட்டமா மாறுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் துரிதப்படுத்துகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கூட்டங்கள் நிறைந்திருக்கிற இந்த தேசத்தில் நான் ஏதோ நான் உண்டு, என் வயிறு உண்டு, என் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி சுயநலமாய் வாழுகிற கூட்டமாய் அல்ல, பிறர் நலமாய் வாழுகிற கூட்டமாய் மாறிவிட வேண்டுமே. ஐயா, இந்த அகில உலகத்தில் எத்தனை மொழி இருக்குன்னு சொன்னேன்? எத்தனை மொழி இருக்குன்னு சொன்னேன்? 1652. அந்த அக்கா சச்சி நல்ல சத்தமாக சொன்னாங்க. அவங்க ஒரு நல்ல சகோதரி சொன்னாங்க, எல்லாரும் குறிச்சோமான்றது ஒரு கேள்விதான், அதை கொஞ்சம் எழுதி வச்சோமான்றது ஒரு கேள்விதான். உள் வாங்கணும், உண்மைதான். ஆனால் அப்படியே உதுத்துட்டு போயிடக்கூடாது. எழுதி வைக்கிறதுக்கு தான் நோட்டு கொடுக்குறது. ஆமென், ஆமென். சாட்சியை எழுதி வைப்பதற்குத்தான் இந்த நோட்டு செர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே தான் நீங்களும் நானும் ஒரு பேனாவோட, பென்சிலோட, பேப்பரோட வருவோம்னா கொஞ்சம் 4 எழுத்தை எழுதிட்டு போவோம்னு சொன்னா, இந்த வேத எழுத்துக்களுக்கு பெயர் பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று வைத்திருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை படிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பரிசுத்த வேத எழுத்துக்களை கையிலே வைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இது சாதாரணமான புஸ்தகம் இல்லை, என்னமோ ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டது புஸ்தகம் கிடையாது. ஐயா, இது விலையேற பெற்ற புஸ்தகம்.
வெளியேற பெற்ற தெய்வ சாம்ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகம், வெளியேற பெற்ற சத்திய நிறைஞ்ச புஸ்தகம். இந்த அருமையான தெய்வ நாமத்தை அறிவிக்கிற இந்த புஸ்தகத்தை எழுதினவர் இந்த அகில இந்திய தேசத்துக்கும் அகில உலகத்துக்கும் ஒருவேளை முதன்மையாக இந்த தேசத்திலே, தமிழ்நாட்டில், இந்திய தேசத்திலே 1652 விதமான மொழிகளிலே முதலாவது அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். ஹல்லேலூயா. அதுவும் தமிழ் மொழியிலே, நம்ம மொழியில தான் இந்த வேத புஸ்தகம் முதலாவது அச்சடிக்கப்பட்டது. அதை எழுதினவர் யாரோ ஒருவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்பட்டு நம்ம இந்திய தேசத்துக்கு வந்து தஞ்சாவூர் தரங்கம்பாடி கடற்கரையில் அமர்ந்து இந்த வேத புஸ்தகத்தை எழுதுவதற்கு தமிழ் மொழியை மணலிலே எழுதி பழகினார். ஆமென். ஜீகன்பால்க் என்ற ஒரு மிஷனரி வெள்ளி நாட்டிலிருந்து இந்திய தேசத்துக்கு கடந்து வந்தவர் தஞ்சாவூர் கடற்கரையிலே, தரங்கம்பாடி கடற்கரையிலே வந்து கடல் மணலிலே அமர்ந்து இந்த தமிழ் மொழியை ஆனா ஆவண்ணா என்று அழுத்தி கையை பிடித்து எழுதி கொடுத்து அவரை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் கையை பிடித்து தமிழை அந்த மணலிலே எழுதுவதற்கு பழக்கி இருக்கிறார். அந்த மணலிலே அழுத்தி எழுதி இந்த விரலில் இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பித்திருக்கிறது. இந்த எழுத்துக்கள் நமக்கு தமிழ் மொழியிலே இன்றைக்கு வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாரோ ஒருவன் தன் ரத்தத்தை சிந்தி ரத்த எழுத்துக்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சுகமா உட்கார்ந்து இந்த வேதத்தை படிக்கிறோம் என்று சொன்னால் யாரோ ஒரு சிலர் தன்னையும் தன் நாட்டையும் தன் மதம் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய கூட்டத்தையும் தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய உல்லாசத்தையும் தன்னுடைய சொகுசையும் விட்டு கொடுத்து இந்த மண்ணில் வந்து சீக்கிரமே செத்து போனார் ஜீகன்பால்க் ஐயா. சின்ன வயசுலேயே 19 வருஷம்தான் இந்த மண்ணில் வந்து மிஷனரியாக இருந்தார். ஏறக்குறைய 39-40 வயசுலேயே செத்துட்டாரு. ஐயா, நீ மனம் திரும்பணுன்றதுக்காக, நீ இந்த சர்ச்சுக்கு வரணுன்றதுக்காக யாரோ ஒருத்தன் இந்த பைபிளை வந்து எழுதுவதற்கு தான் ரத்தத்தை சிந்தி தன் உயிரை பறி கொடுத்து இந்த மண்ணில் இன்னைக்கு ஈரோட்டில் இந்த பிபிஏ சர்ச்சு நடக்குதுன்னு சொன்னால் யாரோ ஒரு சிலருடைய வேத எழுத்துக்கள் இரத்த எழுத்துக்களாய் அச்சு கோர்க்கப்பட்டு இது நமது கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்கிற கிறிஸ்தவனா நீங்கள் நான் மாறிடணும். ஒவ்வொரு நாளும் படிக்கிற கிறிஸ்தவனா மாறிடணும். இந்த வேத எழுத்துக்களை மற்றவனுக்கு அறிவிக்கிற கிறிஸ்தவனா வாழ்ந்துடணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுக்காவது இயேசுவை பற்றி சொல்லிடணும். ஸ்தோத்திரம் சொல்லிடணும். இப்போ முடிவெடுப்போம். ஐயா, நாங்கள் கட்டாயமாக இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை, ஒரு பரிசுத்த வசனத்தை யாருக்காவது ஒரு ஆளுக்கு, பக்கத்தில் உள்ளவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுக்காவது இயேசுவை பற்றி சொல்லிடுவேன். சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க. நல்லாவே உற்சாகமாக கை தூக்கலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயா, இந்த நாளில் நானும் உங்களோட கூட வந்து பேச வந்ததுக்கு ஏதோ இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று சொல்லி நான் வந்தது. ஒருவேளை என் சரீர அளவில் என் பலவீனங்களுக்கு மத்தியில் நான் ஒருவேளை அப்படியே வந்து நின்றிருந்தாலும், நான் இந்த இடத்துல நின்று பேச ஆரம்பித்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் தெய்வம் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்றால் நான் அதற்கு ஒரு கருவியாய் மாத்திரம்தான் இந்த இடத்துல என்னை வார்த்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு சத்தத்தையும் கேட்டு இவ்வளவு உணர்ச்சி வசமான காரியங்களையும் பார்த்து உணர்வே இல்லாமல் இந்த இடத்தை விட்டு போவோம் என்றால் தயவு செய்து இனி இந்த ஆலயத்துக்கு நான் வருவதா இருந்தால் நான் ஒரு மிஷனரியா மாறுவேன். நான் நல்லவனா மாறுவேன். என் தெய்வ சாட்சியா மாறுவேன். இந்த வார்த்தையை நான் பேசுவேன். சொல்லி முடிவெடுத்துருங்க. நான் கூட்டத்தை முடிச்சிடுறேன். சொல்கிறவங்க நான் இன்னும் ஒரு மிஷனரியாக வாழுவேன் அப்படி சொல்கிறவங்க கை தூக்குங்க. நான் கூட்டத்தை முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். கை தூக்குறவங்க நல்லா தூக்கலாமே. கொஞ்சம் பேருக்கு தெரியும் போல். கை தூக்குனா ஏன் கை தூக்குனீங்கன்னு கேட்பான். கூட்டத்தை முடிக்கிறதுக்காக கை தூக்குனீங்கன்னு கேட்டுருவான். அப்படி சொல்லி யோசித்துட்டீங்களோ? இல்லை. கை தூக்கி ஒரு முடிவெடுப்பான். நான் இனி வாழ்வதாக இருந்தால் என் இயேசுவுக்கு இரத்த சாட்சியாய் மரிக்கவும் நான் வாழ்ந்து காட்டுவேன். ஹல்லேலூயா. மகாராஷ்டிராவில் மாடியா என்ற ஆதிவாசிகள் பிறக்கும் போதே அவர்கள் சாராயத்தை குடிக்கிற அந்த 2 நாள் ஆவதுக்குள்ளேயே சாராயத்தை வாயில் ஊற்றிடுறான்.
சாராயத்திலே சாகுற கூட்டமாக வாழுகிறான் ஆதிவாசி. அவனுக்கு அதுதான் கிடைக்கும். எந்த மரத்துலையும் பட்டையை உரிப்பான், பூவை பிடுங்குவான், அதை அப்படியே அரைச்சி கூழாக்கி சாராயமாக காய்ச்சி குடிக்கிற கூட்டம் மகாராஷ்டிராவில் மாடிய ஆதிவாசிகள். நம்ம இந்திய தேசத்தில் 10 கோடிக்கும் அதிகமான ஆதிவாசிகள், 427 வகையான ஆதிவாசிகள், 3000 விதமான குழுக்களாய் பிரிந்து வாழுகிற ஆதிவாசிகள் நம்ம இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆதிவாசிகள் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் 1980களிலே மிஷனரிகளை இங்கிருந்து அனுப்பி நாங்களும் அங்கே கடந்து போய், ஒருவேளை நானும் அங்கே போயிருந்த காலங்களில் நான் பார்த்த காட்சி, பிறந்ததிலிருந்தே சாராயத்தை குடிக்கிற கூட்டம். சாப்பிட்றதுக்கு கிடைக்குதோ இல்லையோ சாராயம் கிடைச்சிரும். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போய் இந்த இயேசுவை சொல்லணுமா வேண்டாமா? எனவே போய் சொல்ல போனோம். சொன்னதில் அந்த ஆதிவாசிகள் முடிவெடுத்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை, இப்படிப்பட்ட ஒரு சாராம்சத்தை, இப்படிப்பட்ட ஒரு நித்திய காரியத்தை எங்களுக்கு சொல்றீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு வேணும், நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஏற்றுக்கொண்டவன் என்ன தெரியுமா செய்தான்? இந்த பைபிளை நான் தூக்குகிற இந்த நாளில் இருந்து சாராயத்தை நான் குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன்? இந்த தேசத்தில் ஜனங்கள் மாறுவதற்கும், மனம் மாறுவதற்கும், மனத்தை மாற்றிக்கொள்வதற்கும், மனம் திருப்புவதற்கும், தெய்வத்தை தேடுவதற்கும் ஒரு பெருத்த கூட்டம் வாசலிலே நிற்கிறது என்றால், உள்ளே அமர்ந்து ஆராதிக்கிறேன் என்ற பெயர் அளவிலே நானும் நீங்களும் மட்டும் தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்தரங்கத்திலே இருந்து ஆராதிப்பவர்களாய் மாத்திரமில்லை, வெளியரங்கமாய் பகிரங்கமாய் இந்த தெய்வ சாட்சிகளாய் நீங்களும் நானும் வெளியே போய் வாழ்ந்து காட்ட ஆரம்பிப்போம் என்றால், இந்த வசனத்தை பேச ஆரம்பிப்போம் என்றால், இந்த வசனத்துக்கு நான் சாட்சியாய் மாறுவேன் என்றால், ஒரு கூட்டம் ஜனம் ஏத்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான் ஐயா, மனம் மாறுறதுக்கு ஆயத்தமா இருக்கான் ஐயா. அவன் வாழ்க்கையவே திருப்பி போடுகிற தெய்வத்தின் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான்னா நீங்க சும்மா இருக்கலாமா? போய் கொடுக்கணும்ல, போய் பேசணும்ல. ஐயா, ஒரு கூட்டம் ஒரு பீகாரில் போய் செருப்பு விற்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்புனாங்களாம், பிரதிநிதியை செருப்பு விற்கிறதுக்கு அனுப்புனாங்களாம். செருப்பு விற்க போனவன் அந்த பீகாரில் உள்ள ஆதிவாசிகள் எல்லாம் செருப்பே போடாமல் இருக்கிறத பார்த்துருக்குறான். செருப்பே போடாமல் இருக்கிறாங்களே இவங்க, அப்போ செருப்பு இனிமேல் கொடுக்க வேண்டாம், இங்கே விற்காது, எனக்கு இங்கே வேலை இல்லை என்று சொல்லி திரும்பி வந்துட்டானா ஒருத்தன். ஒரு பிரதிநிதியை அனுப்பியிருக்கிறாங்க செருப்பு விற்கிறதுக்கு. செருப்பு விற்கலான்னு போன இடத்துல அங்கே யாருமே செருப்பு போடுற பழக்கம் இல்லை. செருப்பு போடுற பழக்கமே இல்லாத வேண்ட போய் நான் எங்கே செருப்பு விற்க, எனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். இன்னொருத்தனை அனுப்பியிருக்கிறான், அதே கம்பெனிக்காரன் இன்னொருத்தனை அனுப்பியிருக்கிறான், நீ போய் ட்ரை பண்ணி பாரு, அங்கே விற்க முடியுமா விடிய முடியாதா, இவன் வந்து இப்படி சொல்கிறான், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனை அனுப்பினான். இன்னொருத்தன் போய் அங்கே செருப்பு இல்லாத கூட்டத்துக்கு மத்தியில் போய் நின்று இந்த செருப்பு மகிமையை சொல்லி செருப்பை போட வச்சு டன்னு கணக்கில் செருப்பு வேணும்னு சொல்லி கேட்டானாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, தெய்வ நாமத்தை அறிவிச்சா ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு கூட்டம் இருக்கிற என்ற தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் என்றால், நீங்களும் நானும் இந்த தெய்வ நாமத்தை அறிவிக்கிறவர்களாய் மிஷனரிகளாய் மாறிவிட முடியும். இந்த ஜனமெல்லாம் திருந்தாது, இந்த ஜனத்துக்கு என்ன சொன்னாலும் திருந்தாது என்று சொல்லி மந்தம் பிடித்தவர்களாய், மமதை பிடித்தவர்களாய், நமக்குள்ளே நாமே சுணங்கி போய் இருக்கிற புத்தி உள்ளவர்களாக இருப்போம் என்றால், இந்த தேசத்தில் தெளிவு போய் சேரவும் சேராது. தேசத்தை மறுபடியும் ஒரு விழிப்புணர்வுக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அவர்கள் சாகிறதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம், மாய வித்தைகளிலே மயங்கி போய் திரிகிற கூட்டம், அவர்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவதற்கு நீ தேவை, நீ தான் தேவை, நீ தான் தேவை. இயேசுவின் நாமத்தினால நீ வாழாட்டி வேற யார் வாழுவா? ஆமென். அருமையானவர்களே, ஆதிவாசி மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு நான் ஒரு முறை கடந்து போயிட்டு, நான் எப்போயாவது ஒரு நேரம் போவேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, சில நேரம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபீல்டுக்கு போக முடியும். மகாராஷ்டிராவுக்கு போனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட போக முடியும். அப்படி ஒரு முறை நான் போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே இருக்கிற ஆதிவாசி ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆளை நான் மறக்க முடியாது, இவர் நம்ம ஊருக்கு வந்து போன முறை எனக்கு ஜெபம் பண்ணார், எனக்கு இருந்த எல்லா தலை சுத்தும், எனக்கு இருந்த வாந்தி மயக்கமும், எனக்கு இருந்த ஜீவனுக்கு நேரம் ஏற்பட்ட போராட்டமும் அன்னைக்கே அந்த ஜெபத்திலே மாறிச்சு, இந்த ஆள் தான் காரணம்னு சொல்லி இயேசு ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஜெபம் பண்ண உடனே சுகம் கிடைச்சோ இல்லையோ, நான் இங்கே வந்துட்டேன், எனக்கே தெரியாது தான். ஆனால் நான் போய் ஜெபம் பண்ணேன்னா அங்கே சுகம் கிடைக்குது. ஸ்தோத்திரம். அப்புறம் நான் இங்கே இருக்கணும், நான் அங்கேயில் இருக்கணும். ஆமென், ஆமென். அருமையானவர்களே, நான் எனக்கு 4 காசு சேர்த்தவிட நான் என்னையும் என் ஜனத்தையும் என் சுத்து வட்டாரத்தையும் மாத்திரம் நான் பகிரங்கமாய் வாழ்வதற்கு பிறந்த மண்ணு. நான் எனக்கு சுயநலமா வாழ்வதற்கு இங்கே இடம் உண்டு, நான் வாழ்ந்தா போதும் என்று சொல்லி சுயநல வட்டத்தில் இருக்கிற என்னை தெய்வ சாம்ராஜ்யத்தை கட்டுகிற புருஷனாய், தெய்வ காரியத்தில் கை வைத்த மனுஷனாய், தெய்வத்தின் சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிற உத்தம கூட்டமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் போய்த்தான் ஆக வேண்டும், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. திவாகர்னு ஒரு பையன், 6 வயசு பையன், படுத்த படுக்கையில் கிடந்தான். நானும் பிரபுன்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அண்ணனும் புறப்பட்டு போயிருந்தோம். அந்த நான் 2 பேரும் போன இடத்துல அந்த பையனை கொண்டு வந்து படுக்க போட்டிருக்கிறாங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மேலெல்லாம் எண்ணெய் தடவி இருக்கு, நடக்க முடியாமல் ஆயிடுச்சு, 3 மாசமா நடக்காம கிடக்கான் அப்படி சொன்னாங்க அவங்க அம்மா. எங்களுக்கு பாஷையும் தெரியாது, ஆனால் நாங்கள் பாஷையில் தமிழில் ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் ஒடிசாவில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணாரு தான். ஒடிசாவில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பையன் சுகமானானா ஆகலையானே தெரியாது. நாங்கள் 1 வாரம் இருந்துட்டு வந்துட்டோம். அடுத்த 1 வாரத்தில் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செல்ஃபோனில் எங்களுக்கு செய்தி வருது, திவாகர் நடந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. திலீப்ன்ற ஒரு பையன் குஜராத்தில் நாங்கள் போயிருந்த நேரத்தில் அவனை சங்கிலியில் கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அவனால் நடக்க முடியாது. கட்ட அவுத்தோம்னா அந்த அறையையே பகிரங்கமாக அதை ஒரு மாதிரி கபலீகரம் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு ஒரு ஆவியின் தொந்தரவு அந்த வாலிப பையனுக்குள்ளே இருந்தது. ஏறக்குறைய 24 வயசு பையன். அவனை சங்கிலியில் கட்டி வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுருந்த ஒன்று பிள்ளையை கொண்டு வந்து நாங்கள் சர்ச்சில் உபவாச ஜெபம் நடத்துகிறோன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டாங்க. போட்ட நேரம் நாங்கள் யதார்த்தமாக ஜெபம் பண்ணோம், எல்லாருமே அழுது ஜெபம் பண்ணோம், உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அந்த நாட்களில் செல்ஃபோன் கிடையாது தான். ஆனால் அங்கேருந்து கடிதம் வருகிறது, திலீப் பூரணமாக சுகமாயிட்டான். ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வருகிறேன், ஜனங்களுக்கு விடுதலை பெற வழியே இல்லைங்க. அங்கே மருத்துவ வசதி இல்லைங்க. இருண்ட காட்டுக்குள்ளே கிடக்காங்கங்க. ஒத்தையடி பாதையில் ஏறி போனாதாங்க அவங்கள போய் பார்க்கவே முடியும். 3 மலைகளை கடந்து ஏறி போனாதாங்க பின்னகுண்டான்ற கிராமத்துக்கே போக முடியும். காலையில் 11 மணிக்கு கீழே இருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு மேலே போடுறதுக்கு சாயந்தரம் 6 மணி ஆயிரும். குளிர், பயங்கர குளிர். அந்த குளிர் காட்டுக்குள்ளே போய் அவனுக்காக அந்த ராத்திரி வேளையில் அந்த குடிசைக்குள்ளே தங்கி அந்த குளிரை தாங்க முடியாமல் மரங்களை வச்சு தீ எரிச்சு அந்த அனலில் காஞ்சிக்கிட்டே அடுத்த நாள் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு அந்த காட்டுக்குள்ளே போய் ஊழியம் செய்கிறதுக்கு இந்த கூனனால் முடியும் சொன்னால், நிமிர்ந்து இருக்கிற பல பேர் இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, நல்ல தடகாத்திரமான ஆட்களாக உட்காந்துருக்கிறோமே, இவ்வளவு சக்தியையும் வல்லமையும் சத்துவத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் வார்த்தையையும் நம்ம கையில் தந்திருக்கிறார்னா, இவ்வளோ அருமையான உத்தம ஊழியர்களை வச்சு உங்களுக்கு வேத வசனத்தை போதிச்சு இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு அருமை பிள்ளையும் இந்த வேதத்தில் தெளிவு பெற்று ஞானம் பெற்ற பிள்ளைகள்னா 10 பேருக்கு ஊழியம் செய்ய வேணாமா? எந்திரிச்சு போக வேணாமா? காலம் மாறிடுச்சு. முந்தி தான் அப்படி எடுத்தேறி போகணும். இப்போ காலையில் இப்போ இந்த நேரம் உங்கள் ஊரை சுற்றி ஆயிரக்கணக்கில் ஹிந்தி பேசுகிற ஜனம், அந்நிய மொழி பேசுகிற ஜனம், ஆதிவாசி ஜனமே நம்ம வீட்டு முற்றத்துக்கு வந்துருச்சு. இயேசுவை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நீ தான் புறப்படுவேன்னு சொன்னான். அவன் வீட்டு முற்றத்தில் நின்று ஜெபம் பண்ணணும் இயேசுவின் நாமத்தினால. அவன் குடியிருக்கிற பிராந்தியங்களில் போய் நடந்து ஜெபம் பண்ணணும். அவன் கால் தடம் படுகிற இடங்களிலே போய் உங்கள் கால் தடம் படுவதற்கு அவன் உங்கள் வீட்டு முற்றத்துக்கு வந்திருக்கிறானே. யாருக்காவது ஒருத்தனுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாமே. பாஸ்டர் நல்லா சொன்னாங்க, ஒரு புதிய ஏற்பாடை வாங்கி கொடு. வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர்ற வங்காளி, மேற்கு வங்காளத்திலேருந்து வர்றவங்க, வங்காள மொழி பேசுகிறவங்க நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க, தீவிரமாக இருக்கிறாங்க. சிஎம்சி வெள்ளூர் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு சொன்னால் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற புதிய ஏற்பாடு வாரத்துக்கு ஒரு முறை வைக்கிற 100கணக்கான வெஸ்ட் பெங்கால் வங்காள மொழியில் இருக்கிற புதிய ஏற்பாடு தீந்துடும். அவன் அவ்வளோ வாங்கிக்கிட்டு போகிறான், ஓடுறான். ஹல்லேலூயா,
ஈரோட்டில் இருக்கிற அந்நிய மொழியை பேசுகிறவன், அந்நிய வார்த்தைகளை பேசுகிறவன், ஆதிவாசி என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு ஹிந்தியில் ஒரு புதிய ஏற்பாடை வாங்கிட்டு கொடுப்பேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்பேன், நான் கொண்டு போய் கொடுப்பேன். இன்னைக்கு முடிவு எடுப்போமா? ஸ்தோத்திரம். 4 நாளில் செத்து போயிட்டோன்னா 4000 பேர் இயேசுவுக்கு சொந்தமாக்கிட்டு தான் சாகணும். இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு அருமையான தம்பி, 32 வயசு பையன், எஃப்எம்பிபி மிஷன் ஃபீல்டில். அடுத்த மாதம் அவனுக்கு கல்யாணம். லீவ் போட்டுட்டு ஊருக்கு கன்னியாகுமரிக்கு வரணும். அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு வேலைக்கு செய்கிறதுக்கு இவன் ஊருக்கு வரணும். இவன் என்ன தெரியுமா முடிவெடுத்தான்? நான் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள 100 பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பேன். ஸ்தோத்திரம். மிஷனரியாக போன பையன், சின்ன பையன், வாலிப பையன், இளம் பையன். திருமணம் ஒழுங்காயிருச்சு. திருமணத்துக்கு எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் கல்யாணம். 100 பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பேன்னு சொல்லி முடிவெடுத்தவன் 100வது ஆளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த பிறகு அடுத்த நாள் ஒரு வியாதியில் செத்தே போயிட்டான். கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வரல, மோட்சத்துக்கு போயிட்டான். தெய்வம் சாட்சிகளாய் வாழுகிறவர்கள் தான் உயிரே போனாலும் என் தெய்வ சாம்ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் பிறந்து வந்திருக்கிறேன். சாகிறதுக்குள்ள நான் சாதிப்பேன். 4 பேருக்காவது இந்த இயேசுவை பற்றி சொல்லிட்டு சாவேன்னு சொல்லி முடிவெடுப்போம்னா இது ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாய் மாறிவிடும். உங்களை எல்லாரையும் நாம் பலவந்தம் பண்ணுவதற்கும் உணர்ச்சி வசப்படுத்துவதற்கும் பயமுறுத்துவதற்கும் நான் இங்கே வரவில்லை. என்னை ஆண்டவர் அதற்கு கொண்டு வரவும் இல்லை. ஒருவேளை யதார்த்தமாக இந்த ஊழியத்தை இந்த நாளில் செய்வதற்கு ஆசையாய் ஆயிரமான போதரிடத்தில் கேட்டபோது வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு தந்தவர், எங்களுக்கு அனுமதி தந்தவர், இது ஒரு மிஷனரி ஆராதனை என்று சொல்லி அதற்கு பெயர் வைப்பதோடு மாத்திரமல்ல, தரிசனத்தை வைத்து என்னை தீவிரப்படுத்தி என்னை தூண்டிவிட்டு இந்த வார்த்தையை பேசுவதற்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் என் தெய்வம் கொண்ட சித்தமே அல்ல, அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலே ஆதிவாசி மக்களை பற்றி நான் பேசுவதற்கு காரணம், ஆதிவாசிகள் இயேசுவுடைய பிள்ளைகள். ஆதிவாசிகளும் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள், புத்திரர்கள். அவர்களும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். அவர்களும் இந்த வார்த்தைக்கு கேட்பதற்கு உரிமை பெற்றவர்கள். அவர்களும் அந்த ராஜ்யத்திலே வந்து அல்லேலியா போட வேண்டியவர்கள். அவர்களும் இந்த தெய்வத்தை பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. அருமையான பரலோகத்திலே வந்து நின்று அந்த தெய்வத்தை பரிசுத்தர் என்று வாழ்த்துவதற்கு அவனுக்கு பாக்கியம் இல்லையா? அவனுக்கு இந்த வசனம் போய் சேர வேண்டாமா? நான் பெற்ற இந்த தரிசனத்தை, நான் பெற்ற இந்த பாக்கியத்தை அந்த மற்றவனும் இதை அனுபவிக்க வேண்டாமா? அப்படின்னா இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிற நீங்களும் நானும் நான் ஒரு மிஷனரியாக மாறுவேன் சுவாமி. சொல்லணுமே அருமையானவர்களே, சொல்லணுமே அருமையானவர்களே. இந்த நல்ல நாளிலே நான் இதை எதற்காக சொல்லுகிறேன்? அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆசையாக இருக்கிறார்கள். நீ உனக்கு கிருபையிலே பலப்படுகிற நீ உண்மையுள்ளவர்களிடத்தில் இந்த ஊழியத்தை ஒப்புவி என்று சொல்லி அழைக்கிறார். நீ உண்மையுள்ளவர்களுக்கு இந்த ஊழியத்தை ஒப்புவித்து விடு. ஆமென், ஆமென். அருமையான பாஸ்டர் அவங்க கல்லூரியில் அருமையாக அவர்கள் சொன்னது போல வைஸ் பிரின்சிபல் அந்த டீனா எல்லாம் இருந்து அந்த ஊழியங்களை செய்த காலங்கள்லேயே நானும் அந்த கல்லூரிக்கு போகுவதற்கு எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அருமையான பாஸ்டர் அவர்களை சந்திப்பேன், அவர்களோடு சேர்ந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாள்லேயே முழங்கி பாட்டை பாடி ஆராதிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். சூப்பர்ன்னு சொல்லி நினைப்பேன். ராஜேஷ் பாஸ்டருக்கு போல்டான தொண்டை, நல்லா கடப்பார தொண்டை, அருமையான வல்லமையுள்ள சத்தம்னு சொல்லி நினைப்பேன். இன்னைக்கும் அதே டெம்போ இருக்கு. ஆமென், ஆமென். அன்னைக்கு அவங்கள ஒத்தையில தான் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு பின்னால் பாப்பா பாடுறதுலாம் அதிருது. ஆமென், ஆமென். இவ்வளவு அருமையான அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை வச்சிருக்கிற நீங்கள் இதுக்கு கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். தெய்வ சாராம்சத்தை சொல்லி கொடுக்குற பிள்ளைங்க சும்மா இங்கே வந்து பாட்டை பாடிட்டு ஆராதிக்கிறதுக்கு அவங்க வந்தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாதே.
இன்னைக்கு எல்லாவற்றையும் கையில் உட்காந்து தொகுத்து எழுதி எந்தெந்த பாட்டுக்கு இடையில என்னென்ன செய்யணும், எதை கோர்க்கணும், அடுத்தடுத்து பாட்டை எப்படி அமைக்கணும், இங்கே சிஸ்டம் எப்படிலாம் இருக்கணுன்றத உட்காந்து எல்லா நாளும் தியானித்து இங்கே வேத பாடம் நடத்தணும், வேதாகம கல்லூரி நடத்தணும், பல விதமான காரியங்களில் இதை எப்படியெல்லாம் சாதுரியமாக பல சபைகளோட தொடர்பு வச்சு பல பாஸ்டர்மார்களை உயிரடைய பண்ணி ஊழியத்தை செய்யணும்ன்ற ஒரு அழைப்பை பெற்ற, அந்த அழைப்புக்கு தன்னை பாத்திரவானாக்கி கொண்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரரை வச்சிருக்கிறீங்கன்னா சொன்னால் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். ஆமென். அருமையாக ஒரு சிலர் பார்க்குறாங்க, இந்த ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது யார், இந்த ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது யார். இப்படி தான் ஒருத்தன் பேசும்போதே பின்னால் இருந்து ஒரு ஆள் துப்பாக்கியோடு எந்திரிச்சு நின்னானா. துப்பாக்கியோடு எந்திரிச்சு நிற்கும் பிரசங்கியார் சொன்னாராம், சுற்றாத நான் முடிச்சிடுறேன் நானா. அப்போ அவன் சொன்னானா, ஒன்றே இல்லை, உன்னை கூட்டிகிட்டு வந்தது அவன்ல. உன்னை எதுக்கு இவ்வளோ சிரிக்கிறீங்க தெரியுமோ, என்னை கூப்பிட்டது யாருன்னு. அவன் சுடணும்னு சொல்லி சொன்ன உன்னை கூட்டிகிட்டு வந்தது யாரா, அவனை போடணும்டா அப்படி அவன் சொன்னானா. உண்மைதான், என்னை கூட்டிகிட்டு வந்தது, என்னை உள்ளே விட்ட ஆளை சுட்டுவிட்டோம்னா என்னை மாதிரி ஆளே வரமாட்டான். நீ புறப்பட்டு போ, நீ ரத்த சாட்சியா மாறி நீ எல்லாம் எதுக்கு வாழுகிற என்ற அளவுக்கு பேசுகிற வேகத்தை பேசுகிற ஆளு உள்ள வரமாட்டான். ஆமென். அப்போ கூட்டிகிட்டு வந்தது ஒரு சுற்றுலாமா, என்னை கூட்டிகிட்டு வந்தவர் சாமியல் அண்ணன் தான். வண்டியில் வச்சு இவ்வளோ தூரம் ஈரோட்டையே காட்டி கொடுத்து இங்கடா வனாந்தரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு, அண்டர் கிரவுண்டில் கூட்டிகிட்டு போகிறாரு, பாலத்துக்கடியில் கூட்டிகிட்டு போகிறாரு, ஆத்தக்கரையில் கொண்டு வராரு, ஊரை விட்டே கடத்தி கொண்டு போகிறாரான்னு நினச்சேன். ரெங்கம்பாளையத்துக்குள்ள நுழைஞ்சா இது ஒரு ஊர், இங்கிட்ட ஒரு ஊர், இப்படி ஒரு அருமையான இடம் இருக்கிறதே என்று சொல்லுகிற அளவுக்கு ஊரே சுற்றி பார்த்து கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் என்னை உள்ளே விட்டது பாஸ்டர் தான், பீடத்தில் நிறுத்தினது பாஸ்டர் தான். ஆனால் இந்த தெய்வ வார்த்தையை பேசுகிறதுக்கு என் சரீரத்தில் இவ்வளோ சுகத்தையும் தந்து இந்த இடத்துல நின்று தெய்வ வார்த்தையை பேசுகிறதற்கு அனுமதித்தது ஆவியானவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசாமல் வேறு யார் பேசுவா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கோடிக்கணக்கில் இருக்கிற இந்த ஆதிவாசி கூட்டத்தை நீங்களும் நானும் பார்த்தும் பாராதது போல வாழக்கூடாது. இனி நான் தான் இந்த காரியத்தில் கை வைப்பேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். கொண்ட லட்சியத்தில் தீவிரம் காட்ட வேண்டுமே. இந்த தேசத்தின் விளிம்புகளில் இருக்கிற மற்றவனை, கடைசி மனிதனை போய் சந்திப்பதற்கு நீங்கள் வேண்டுமே. நான் என்ன சொல்ல வருகிறேன், என்னாலே ஒருவனை நான் திருத்த முடியும் என்றால், என்னாலே ஒருவனை திசைக்கு நேராய், இந்த சிலுவைக்கு நேராய் கொண்டு வர முடியும் என்றால், அவன் ஒரு கூட்டத்தையே கொண்டு வர முடியும். ஆமென், ஆமென். நானும் நீங்களும் யாரையோ ஒருவரை, யாரையோ ஒரு சிலரை தொடுகிறோம் என்றால், அவன் மூலமாய் அகில இந்திய தேசமே தெய்வ சாம்ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வர முடியும். ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பாஸ்டமாவும் பாஸ்டையாவும் அவங்க நடத்தின நேரங்களில் ஒரு சில வார்த்தைகளை அப்படி சொல்லி தொட்டு காட்டியதை நான் பார்த்தேன். என்ன சொல்ல வருகிறேன், நீ செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை, நீ நகர்த்த முடிந்த ஒரு காரியத்தை நீ நகர்த்தி காட்டு. நீ செய்ய முடிந்த ஒரு ஊழியத்தை நீ செய்து காட்டு. மிச்சத்தை தெய்வம் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் முடிஞ்சதை இதை செய்கிறேன் சுவாமி, நீ ஒரு அடி எடுத்து வை, ஊறுபட்ட அடியை அவர் செய்து விடுவார். அவர் பகிரங்கமாய் காரியங்களை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஊசாண்டின்னு ஒரு பிள்ளை சவம் இல்லாமல் கிடக்கா, செத்து போகிற அளவில் கிடக்கா. அவளை தூக்கிட்டு 24 கிலோமீட்டர் தூரம் கட்டிலில் போட்டு, கயிறு கட்டில் தோளில் தூக்கிட்டு 4 பேர் நடந்து வராங்க. பிள்ளையை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் போடுறாங்க. அந்த ஆஸ்பத்திரி அங்கே லெப்ரசி ஆஸ்பத்திரி, தொழுநோய் பார்க்கறதுக்கு தான் ஒரு ஆஸ்பத்திரி அங்கே இருக்கிறது. அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போடுறாங்க. பிள்ளைக்கு சுகமாகலை, அதுக்குரிய மருத்துவம் அங்கே இல்லை, கடைசியில் செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு போங்கன்றாங்க. காட்டுக்குள்ளே போகணுன்னா ராத்திரி நேரம், காட்டுக்குள்ளே இந்த செத்த பிரேதத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கே உள்ள ஆவிகள் விடாது, அது அவங்க நம்பிக்கை. தூக்கிட்டு போகிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. சாகிறதுக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லி அழுதுகிட்டே தூக்கிட்டு போகும்போது, போகிற வழியில் பம்ரகாடுன்ற இடத்துல, நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். அந்த ஆலயத்துக்கு முகப்பில் போய் கொண்டிருக்கும்போது அங்கே இருக்கிற ஆதிவாசி ஒருவன் சொல்லியிருக்கிறான், பிள்ளை செத்துரும்னா கொண்டு போகிறீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த சர்ச்சில் கொண்டு போய் போடுங்க,
அங்கே ஒரு மிஷனரி இருக்கிறாரு, அங்கே சில ஆதிவாசிகள் இருக்கிறாங்க, விசுவாசிகளாக மாறி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைக்கு சுகம் கிடைச்சாலும் கிடைக்கும். யார் சொன்னது? யார் சொன்னது? ரோட்டில் கிடக்கிற ஆதிவாசி, சர்ச்சுக்கே வராதவன் தான், ஆனால் அவன் சொல்லி இருக்கிறான் சர்ச்சை பற்றி. அல்லேலூயா. பிபிஏ சர்ச்சை பற்றி ரோட்டில் இருக்கிறவன் சொல்லணும். ஆமென். சோத்திரம். இந்த ஹைவே ரோட்டில் இந்த பெரிய ரோடுகளில் நின்று 4 பேர் சொல்லணும் ஆமென். இங்கே 2 பேர் நின்று வரவேற்கிறது போல ரோட்டில் நின்று நம்ம வரிசையாக நின்று பலரை வரவேற்கணும். ஸ்தோத்திரம். கொரிய தேசத்தில் பால் யாங்கிச்சோ சபையில் ஒரு ஆராதனை முடிஞ்சு அடுத்த ஆராதனை 7 ஆராதனை நடக்குமா. முதல் ஆராதனைக்கு வர்றவன் வெளியே போய் வரிசையாக நிற்பானா, 2வது ஆராதனைக்கு வரவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவானா. அல்லேலூயா. என்ன சொல்கிறேன்? ஆத்ம தாகம் தண்ணியாக பாஞ்சு ஓடணும், பலரை அபகரிக்கணும், பலரை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திடணும் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஊசாண்டி அந்த பிள்ளைய கொண்டு வந்து சர்ச்சில் போட்டாங்க. சர்ச்சில் உள்ளவங்க 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த கட்டிலில் படுத்து வந்தாலோ அந்த கட்டில் அவளே தூக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு போயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அங்கெல்லாம் பஸ் வசதி கிடையாது தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 உன் ஜெபத்தில் இங்கே வல்லமை நடக்காது. நீ அங்கே போய் ஜெபம் பண்ணிப்பாரு, சன பொழுதுல அங்கே அதிகாரத்தோட காரியம் நடக்கிறது. ஆமே. இங்கே நான் சாதாரண ஊழியக்காரன் தான். அங்கே போய் நம்ம சாதாரணமாக ஜெபம் பண்ணும்போது அசாதாரணமான காரியத்தை என் தெய்வம் செய்துறாரு. அதனால தான் மிஷனரி ஊழியம் செய்யணுன்றோம், அதனால தான் உங்களை அங்கே போங்கன்றோம், அதனால தான் உங்கள் வீட்டு முற்றத்தில் வந்திருக்கிறவனை பாருங்கன்றோம். நீ இங்கே உள்ளவனுக்கு ஜெபம் பண்ணி சுகம் கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு ஜெபம் பண்ணி என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி சுகம் கிடைக்குதோ இல்லையோ, நான் மற்றவனுக்காக ஆத்ம பாரத்தோட ஜெபம் பண்ணும்போது அசைவு நடக்குது, அவனும் அசைக்கப்படுகிறான், ஆக்கப்பூர்வமான காரியத்தை கர்த்தர் நடத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஊசாண்டி சகோதரி என்ன பண்ணுனா, தான் வீட்டுக்கு போன பிறகு அந்த பிள்ளை ஒரு முடிவெடுத்தா. என்னது தெரியுமா முடிவெடுத்தா? எனக்கு அந்த சர்ச்சில் சுகம் கிடைச்சிச்சு, அந்த சர்ச் அங்கே இருக்கிறதுனால தானே என்னை அங்கே கொண்டு போய் போட்டாங்க, அந்த சர்ச்சில் விசுவாசிகள் இருந்ததுனால தானே எனக்கு ஜெபம் பண்ணாங்க, அந்த சர்ச்சில் ஒரு மிஷனரி இருந்ததுனால தானே எனக்கு சுகம் கிடைச்சிச்சு, அங்கே ஒரு தெய்வம் வாழுகிறதுனால தானே அந்த ஊர் பிழைச்சிக்கிடுச்சு, அந்த ஊர் பிழைச்சோ இல்லையோ நான் பிழைச்சிக்கிட்டேன். அப்படின்னா என் வீட்டு முற்றத்தில் நான் ஒரு சர்ச்சை கட்டுவேன். யார் முடிவெடுத்தா? யார் முடிவெடுத்தா? அந்த ஊசாண்டின்ற புள்ள முடிவெடுத்தா. என்ன தெரியுமா? இப்போ அங்கே ஒரு சர்ச்சு கட்டப்பட்டு இப்போ அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் சுகமாகிக்கிட்டு இருக்கிறாங்களே. அந்த ஊரில் உள்ளவங்களாம் இன்றைக்கி வேத புஸ்தகத்தை படித்து ஊழியக்காரனாக மாறி இருக்கிறாங்களே. அந்த ஊரில் உள்ளவங்களே இப்போ வேத புஸ்தகத்தை எடுத்து ஊர் ஊராக போய் அறிவிக்கிற பிள்ளைகளாய் மாறி இருக்கிறாங்களே. ஸ்தோத்திரம். ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு திருச்சபை தேவை. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணி சுகம் கிடச்சிச்சு, அங்கே ஊரே ரசிக்கப்படுமே. அந்த ஊரில் இருந்து பல பேர் மிஷனரியாக புறப்பட்டு போவானே. ஹல்லேலூயா. கோசுப்பூண்டின்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருந்த ஒரு ஆதிவாசி பிள்ளை, அருமையான தாயார், அவங்களுக்கு ரத்தப்போக்கு 5-6 வருஷமாக ரத்தப்போக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு பெரிய அவலமான நிலைமை. அந்த அம்மாவுக்கு அந்த வியாதி சுகமே ஆகலை. கடைசியில் அந்த கோசுப்பூண்டின்ற ஒரு ஊருக்கு இது மாதிரி அந்த ஆதிவாசியே வருத்தேன் புறப்பட்டு போய் அந்த ஊருக்கு அறிவிக்கணும்னு இயேசுவை பற்றி சொல்லணும்னு போயிருக்கிறான். இயேசுவை பற்றி போய் சொல்லத்தான் தெரியும், ஆனால் அவனுக்கு வேற ஒன்றும் செய்ய தெரியாது. இவன் ஒரு ஆதிவாசி பையன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அந்த ஊரில் போய் இயேசு நேசிக்கிறார்னு போய் சொல்ல போயிருக்கிறான். ஏன் மிஷனரி அங்கே போக முடியலை? நம்ம தமிழ் மிஷனரி அங்கே அனுப்பியிருக்கிறோம். அவர் அந்த ஊர் வரைக்கும் தான் போக முடியும், மாரம்பள்ளின்ற கிராமம் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு அடுத்த கிராமத்துக்கு போக முடியலை. ஏன்னா அங்கே உள்ள விட மாட்டேன்றாங்க. நக்சலைட் தீவிரவாதிகள் காட்டை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். நம்மளை மாதிரி பொது ஜனத்தை உள்ளே விட மாட்டான். போனோன்னு சொன்னால் நம்மளை கழுத்தை அறுத்துருவான் அல்லது கண்ணை நோண்டிடுவான். அந்த அளவுக்கு தீவிரவாதங்கள் பெருகி இருக்கிற காட்டுப்பகுதி. அந்த காடுகளுக்குள்ளே எந்த பஸ் வசதியும் கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, இது மாதிரி எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஐயா, அடர்ந்த காடு. இந்திய தேசத்தை பேசி கொண்டிருக்கிறேன், இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு காலத்துக்கட்டத்தை பேசலை. இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், இன்னைக்கு அரை நிறுவனமாக இருக்கிற கூட்டம் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில். 10 கோடிக்கு அதிகமான ஆதிவாசிகள்
நாடு முன்னேறிடுச்சு, முன்னால வந்துருச்சு சொல்றாங்க. ஆனா இன்னும் 30 வருஷத்துக்கு பின்தங்கி இருக்கிற கூட்டம் நம்ம இந்திய தேசத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசி தான் உங்களை ஆத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவங்களுக்கு தான் இந்த சுவிசேஷம் போய் சேரணுன்றத சொல்கிறதுக்கு இந்த ஈரோட்டு மண்ணுக்கு வந்திருக்கேன்னா, நீங்கள் ஒரு அடி எடுத்து வீட்டு முற்றத்தில் இருக்கிற ஒருத்தனை தட்டி எழுப்பிட்டீங்கன்னா அவன் அங்கே போய் மற்றதை பார்த்துருவானே. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லுங்கள், வீட்டுக்கு பக்கத்து முற்றத்துக்கு வந்தவனுக்கு மற்றவனுக்கு போய் சொல்லுங்கள், இவன் போய் மற்றதை முடிச்சிருவான். அந்த அளவுக்கு உங்களை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த அருமையான ஆதிவாசி போய் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறான். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு ரத்தப்போக்கு இருக்குயா, என்னையா செய்ய, உன் தெய்வம் காப்பாற்றுமா, என்னைய சுகப்படுத்துமா. இவன் போய் ஜெபந்தான் பண்ணியிருக்கான். ஆதிவாசி, இவனுக்கு பல வேத வார்த்தையே தெரியாது, அவனுக்கு அந்த மகிமை தெரியாது தான். கொஞ்சம் தெரிஞ்சதை பற்றி போய் ஊழியம் பண்ணியிருக்கிறான், ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான். அந்த அம்மா சுகம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஊரில் சர்ச்சு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அம்மாவே இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் மாறி அவங்க பிள்ளை இன்னைக்கு நம்ம மிஷனரியாக மாறி இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அடி எடுத்து வைங்க, மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஸ்தோத்திரம். நீ ஒரு ஆளுக்கு புதிய ஏற்பாடை வாங்கி கொடுத்து பாரு. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு தெய்வ சுகத்தை கட்டளையிட்டு பாருங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு இந்த தெய்வ வார்த்தையை எடுத்து கொடுத்து பாருங்க. ஐயா, உங்க நேரத்தையும் காலத்தையும் உங்க சுகத்தையும் உங்க சௌகரியத்தையும் உங்க ஆசையையும் வாஞ்சையையும் விருப்பத்தையும் வைராக்கியத்தையும் இந்த தெய்வத்துக்கு நேராய் திரும்பி பாருங்க. கர்த்தர் மிச்சத்தை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, நான் எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும் போல இருக்கு, நேரம் முடிய போகுது, எனக்கு கடுப்பா வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ இணக்கமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற கூட்டம் இவ்வளோ ஒன்றிச்சு ஒரு மனமா இந்த கூட்டத்தில் இப்போ ஒப்புவிக்கிற கூட்டமாக நீங்கள் நெருங்கி வாரீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் திணிச்சிடலாம் போல இருக்கு. ஆனால் நாம் எல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு போயிடக்கூடாது. கொஞ்சமாவது இன்னையிலேருந்து நான் உன்னைய விட இன்னும் 1 மடங்கு அதிகமாக செய்வேன். இப்போ முடிவெடுங்க, நான் 12 மணிக்கு முடிச்சிடுறேன். தோத்திரம். உனக்கு 66 வயசு ஆகுது இல்லையா? இப்படி நீ இவ்வளவு கூனனாக இருக்க, பலவீனமாக இருக்க இல்லையா? உனக்கு இவ்வளோ ஆத்திரத்தோடு இன்னைக்கு எங்கிட்ட சொல்லிட்டேல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத. இப்போ முடிவெடுங்க, நான் கூட்டத்தை முடிச்சிடுறேன். சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நாங்கள் உங்களை விட அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், உங்களை விட அதிகமாக நாங்கள் வேதம் வாசிப்போம், உங்களை விட அதிகமாக நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு ஈடுபடுவோம். இந்த திருச்சபையில் நடக்கிற ஊழியங்களுக்கு தோள் கொடுப்போம். திருச்சபை பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் குடும்பத்துக்கும் இருக்கிற பாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் இனி சும்மா இருக்க மாட்டோம். இனி நாங்கள் இரத்த சாட்சிகளை மறிக்கவும் கூட ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை அர்ப்பணித்து கொள்கிறோம். உண்மையிலேயே கர்த்தர் உன்னோடும் என்னோடும் பேசி இருக்கிறார் என்றால் நான் என்ன அர்ப்பணிச்சுக்கிறதுக்கு இது அடையாளம் என்று சொல்லி காட்டுகிறதற்கு கரங்களை உயர்த்தி இருப்போம் என்றால், இருக்கிற இடத்துல நன்றாக கரங்களை உயர்த்தி என் தெய்வ காரியத்தில் நான் கை வைக்கிறேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். முடிவெடுப்போமா? இயேசுவின் நாமத்தினால. கவிஞர் கண்ணதாசன் கரத்தில் இயேசு காவியத்தை எழுதி கொடுக்கிறதுக்கு வேதாகமத்தை கொடுத்த போது இயேசு காவியத்தை எழுத ஆரம்பித்த கண்ணதாசன் குடிக்காமலே எழுதுவேன் என்று முடிவெடுத்தானாம். பரிசுத்த வேதாகமத்தை கையிலே வாங்கின பிறகு நான் குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தானாம். உலக கவிஞன் கோப்பையில் குடியிருப்பு என்று எழுதியவன் குடிச்சாதான் கவிதையே வரும் என்று சரித்திரம் படைச்ச கண்ணதாசன் இந்த பைபிளை வாங்கினதுக்கு அப்புறம் பாட்டில் தூக்க மாட்டேன்னு முடிவெடுத்தானா. எடுத்துட்டு எழுத ஆரம்பித்து 4 நாள் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு கைகால் நடுங்க ஆரம்பிச்சிச்சான். கைகால் நடுங்குதேன்னு சொல்லி பயந்த போது, ஐயோ கொஞ்சம் குடிச்சிட்டு எழுதுனா என்ன, அப்போதான் இந்த நரம்பு தளர்ச்சியெல்லாம் மாறும்னு சொல்லி நினச்சானா. அப்போ முடிவெடுத்தானா, இல்லை இல்லை நான் பெரிய காரியத்தில் கை வச்சுட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், பரிசுத்த வேதாமத்தில் கை வச்சுட்டேன், நான் இனி அதை முடிக்கும் வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தானா. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு செய்தி சென்னையிலிருந்து அவருக்கு தந்தியில் வந்ததான், உன் பிள்ளை சாக கிடக்கிறா வைஷாலி, அவள் சாக கிடக்கிறா, உடனே புறப்பட்டு வா. தந்தி வந்துச்சான் குற்றாலத்துக்கு. குற்றாலத்தில் இருந்த கண்ணதாசன் தம் மனைவியை அனுப்பி வச்சாராம் குற்றாலத்திலிருந்து. நீ வேணா போ, நான் வரல, நான் பெரிய காரியத்தில் கை வச்சிருக்கிறேன், முடிக்கிற வரைக்கும் வரமாட்டேன். அல்லேலூயா. பெத்த பிள்ளை செத்து போறான்ற அளவுக்கு வந்த செய்தி வந்த போதிலும்
நான் பெரிய காரியத்தில் கை வச்சுட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன் முடிவெடுத்தாரான் கண்ணதாசன். அதுக்கப்புறம் அந்த அம்மா போனதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கேருந்து திரும்ப தந்தி அடிச்சிச்சான், உன் புள்ள சாக கிடக்குறா, புறப்பட்டு வாரும், புறப்பட்டு வாங்க, உங்கள் பிள்ளை சாக கிடக்குறா. தந்தி மறுபடியும் அந்த அம்மா அடிச்சிச்சான். அப்போ இந்த கண்ணதாசன் கையில் தான் வகிச்சிருந்த வேத புஸ்தகத்தில் தான் எழுதி கொண்டிருக்கிற பகுதியை எடுத்து வச்சு, தெய்வமே உங்கள் காரியத்தில் நான் கை வச்சிருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த சோதனை என்று அழுத போது, முத்தி முத்தி அழுத போது, எந்த நேரம் அழுது வேண்டி ஜெபித்தாரோ அதே நேரம் அங்கே சென்னையில் வைஷாலி சுகமாகி விட்டாளா. ஹல்லேலூயா. ஏதோ நான் கட்டுக்கதையை சொல்கிறதுக்கு இங்கே வரல, வைஷாலியே சன் டிவியில் சொன்ன சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லுகிறேன், எங்கள் அப்பா வேதத்தை எழுதுவதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் கை வைத்த போது நான் பெரிய காரியத்தில் கை வைத்து விட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுத்ததின்படியே அவர் நின்று காட்டினார். இன்றைக்கு இந்த வேத வசனம் இயேசு காவியம் என்று எழுதப்பட்டதாய் அநேகருடைய புலவர்கள், புலமை படித்தவர்கள், பண்டிதர்கள், ஞானிகள், தமிழ் புலவர்கள் எல்லாரும் படித்து கொண்டிருக்கிற அளவுக்கு இயேசு காவியம் எழுதப்பட்டது, முடிக்கப்பட்டது. இந்த இயேசு காவியம் எழுதப்படுவதற்கு ஒருவன் முடிவெடுத்தது, நான் பெரிய காரியத்தில் கை வைத்திருக்கிறேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இன்னைக்கு இந்த சபையில் நம்ம எல்லாருமே அப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம் என்றால், இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நான் இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கும் ஆயத்தம், நான் அர்ப்பணித்து கொள்கிறேன், நான் பெரிய தெய்வத்திடத்தில் கை வச்சிருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், ஒரு பெரிய காரியத்தில் கை வச்சிருக்கிறேன், திரும்பி பார்க்க மாட்டேன் சொல்கிற பிள்ளைகளா இருக்கிற இடத்துல எழும்பி நின்று என்னை நானே வார்த்து கொடுக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, இதுவும் கதை போல் கடந்து போய் கொண்டிருக்கிறது சுவாமி, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என்னை நானே என்மை நாமே ஒப்பு கொடுத்துக் கொள்வோமா? ஒரே ஒரு வாழ்க்கை தான் எனக்கு உண்டு, அதுவும் கதை போல் கடந்திடுதே. ஒரே ஒரு வாழ்க்கை தான் எனக்கு உண்டு, அதுவும் கதை போல் கடந்திடுதே. என் கதையாவையும் மாற்றினதால் இணையில்லா அன்புக்காய் உழைத்திடுவேன். என் கதையாவையும் மாற்றினதால் இணையில்லா அன்புக்காய் உழைத்திடுவேன். ஓடிடுவேன், கிரீடம் பெற்றிடுவேன், ஓடிடுவேன், கிரீடம் பெற்றிடுவேன். நன்றி இல்லாத உலகத்திலே நாதாவுமக்காய் உழைத்திடுவேன். நான் அறியாத தேசத்திலே நன்றாக பாடுபட வாஞ்சிக்கிறேன். உழைத்திடுவேன், பாடு சகித்திடுவேன், உழைத்திடுவேன், பாடு சகித்திடுவேன். வீரர்க்காக அப்பமாய் உடைத்து விடும் என்னை தாகம் தீர்க்கும் பானமாய் ஊற்றிவிடும். பீரர்க்காக அப்பமாய் உடைத்து விடும் என்னை தாகம் தீர்க்கும் பானமாய் ஊற்றிவிடும். சகோதரர் வாழ்க்கையை எளிதாக்க சுயநலமில்லாமல் உழைத்திடுவேன். சகோதரர் வாழ்க்கையை எளிதாக்க சுயநலமில்லாமல் உழைத்திடுவேன். உடைத்திடுவேன், என்னை ஊற்றிடுவேன், உடைத்திடுவேன், என்னை ஊற்றிடுவேன்.
உமக்காய் உழைத்திடுவே. நான் அறியாத தேசத்திலே நன்றாக பாடுபட வாஞ்சிக்கிறேன். உழைத்திடுவேன், பாடு சகித்திடுவேன். உழைத்திடுவேன், பாடு சகித்திடுவேன். ஆண்டவரே, எங்களுக்கு பிச்சையா இந்த வருஷத்தை கூட்டி தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த 2026வது ஆண்டு எங்களுக்கு பிச்சையாய் கிடைத்திருக்கிறது. இவ்வளவு சுகமும் பலனும் ஜீவனும் நிம்மதியும் ஆசீர்வாதமும் ஆசுவாசமும் கட்டளையிட்டு இந்த பிப்ரவரி மாதம் எங்களை 2வது வாரத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா, இந்த வருஷத்தை நாங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றிடணுமே சுவாமி. எங்கள் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுமே ஆண்டவரே. ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லி இருக்கிறீரே. தெய்வ காரியத்தில் கை வச்சுக்கிற நாங்கள் இனி சும்மா இருக்கக்கூடாதே. கர்த்தருடைய ஊழியத்தை தீவிரமா செய்யணுமே. எங்க வீட்டு முற்றத்தில் வந்திருக்கிறவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லிடணுமே. இந்த தேசம் பறந்து கிடக்கிறது ஐயா. இந்த தேசம் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது சுவாமி. பல மாய்மால வித்தைக்கும் விபச்சாரத்துக்கும் விக்கிரக வணக்கத்துக்கும் ஆளாகி போய் கிடக்கிற கூட்டம் பெருத்து போய் கிடக்கிறதே சுவாமி. எங்க தேசத்துல தெய்வமே ஆதிவாசி மக்கள் ஆண்டவரே அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெய்வமே கர்ணாந்தரங்களிலே காடுகளிலே குடியிருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட தெய்வ காரியத்துல கை வச்சேன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிற உண்மையான மனுஷர்களிடத்துல இந்த ஊழியத்தை நான் ஒப்புவிப்பேன். அவங்களையும் நான் ஊழியம் செய்ய வைப்பேன். நான் ஒருத்தனையாவது தட்டி எழுப்புவேன். நான் ஒரு மிஷனரியாவது தாங்குவேன். நான் ஒரு மிஷனரி ஊழியத்துக்காவது ஜெபம் பண்ணுவேன். நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல இந்த ஊழியத்தை நான் ஒப்புவிப்பேன். உண்மையுள்ள மனுஷர்களா ஊழியங்களை செய்கிற மக்களிடத்துல இந்த காரியத்துக்கு நான் கை கொடுப்பேன், தோள் கொடுப்பேன். நான் இனி என் நேரத்தை வீணா கழிக்க மாட்டேன். எனக்கு கிருபையா பிச்சையா ஊழிய செய்ய ஜீவனை தந்திருக்கிறீங்க. நான் கிருபையில பலப்படுவேன் சுவாமி. எனக்கு இன்னும் தெய்வ கிருபை உண்டு, தெய்வ சுகம் உண்டு. இந்த பிரச்சனை மாறிடும், இந்த வியாதி இந்த நேரமே போயிடும். கிருபையில நான் பலப்படுகிறேன். என் தெய்வம் பாராட்டி இருக்கிற கிருபையால நான் வாழ முடியும். நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. எனவே அந்த கிருபையை நான் தக்க வச்சு கொள்ளுவேன். இந்த கிருபை எனக்குள்ள இருக்கிறதுனால நான் இந்த ஊழியங்களில் ஈடுபடுவேன். உண்மையுள்ள மனுஷர்களை கண்டுபிடிப்பேன். அப்படிப்பட்ட ஊழியங்களை தாங்குகிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் சேர்ந்து ஊழியங்களை செய்வதற்கும் இந்த திருச்சபையோடு சேர்ந்து நான் நிற்பேன். உண்மையுள்ள பாஸ்டரோட கூட சேர்ந்து இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நிற்பேன். அந்த உண்மையுள்ள மனுஷர்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் தோள் கொடுப்பேன். நானும் நல்ல போர் சேவகனாய் தீங்க அனுபவிப்பேன். என்னை பிழிய ஒப்பு கொடுப்பேன். என்னை கரும்பு சக்கையா பிழிய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் சந்தன மரமா என்னை அரைக்க ஒப்பு கொடுக்கிறேன். நான் அரைக்கப்பட்டாலும், நான் கரையப்பட்டாலும், நான் பிழியப்பட்டாலும் மற்றவன் ஒருத்தன் பரலோகத்துக்கு வருவான்னு சொன்னா நான் உயிரையும் கூட பணையம் வச்சு ஊழியம் செய்ய நல்ல போர்ச்சேவகனாய் தீங்க அனுபவிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காருவோம், 2 நிமிஷம் காருங்கள், கலைய வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை.